இன்சிடென்ட் ஆஃப் டேக்ஸு. இப்போ நம்ம வந்து ரெசிடென்ட்டு ரெசிடென்ட்டு ஆர்டினரி ரெசிடென்ட்டு பட்டு இப்போ ரெசிடென்ட் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஆர்டினரி ரெசிடென்ட்டு, நான் ரெசிடென்ட்டு. எதுக்குன்னா இவங்களுக்கு டேக்ஸ் இன்சிடென்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி மாறும். சுருக்கமாக சொன்னால் டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். நான் ரெசிடெண்ட்டாக இருந்தால் மாறும். அதே மாதிரி ரெசிடெண்ட்டில் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் மாறும். அதை பற்றி எதெல்லாம் மாறும்ன்றதை இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இன்கம் அக்யூர்டு ஆர் டீம் டு பி அக்யூர்டு ஆர் ரிசீவிங் ஆர் டீம் டு பி ரிசீவ்டு. அக்வர்டு ஆர் ரிசீவ்டு இது ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலும் இந்தியாவுக்குள்ளே இருந்ததுன்னா 3 பேருக்குமே டேக்ஸ் தான். இன் இந்தியா, அதாவது இந்தியா உள்ள இருந்தா ரிசோர்ஸும் இந்தியன் ரிசோர்ஸு. இன்கம் அக்யூர்டு அவுட் சைடு இந்தியா, இது வந்து அவுட் சைடு இந்தியா பட் ரிசீவ்டு ஆர் டீம் டு பி ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்னாலும் 3 பேருக்கும் டேக்ஸ் தான். சோர்ஸ் வந்து வெளியே இருந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு, ரிசீவ் பண்ணியிருக்காங்க, ஈக்குவல் டு ரிசீவ் டீம் டு பி இந்தியாவுக்குள்ளே வந்ததாக நினச்சிருந்தாலும் 3 பேருக்குமே டேக்ஸ் தான். இன்கம் அக்யூர்டு ஆர் டீம் டு பி அக்யூர்டு இன் இந்தியா பட் ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா. இந்தியாவோடது இன்கம்மை இந்தியாவுக்கு அவுட் சைடில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ரெண்ட்டுன்னு வச்சுங்களேன், ஒரு ஹவுஸோட ரெண்ட்டு வெளியே ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் ரீசோர்ஸ் வந்து இந்தியாவோடது பட் வந்து பேமெண்ட் வந்து அவுட் சைடு இந்தியா வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாலும் 3 பேருக்கும் டேக்ஸ் தான். இங்கே மட்டும்தான் மாறப்போகுது. இது 3மே வந்து இந்தியா வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ரெண்டாவது இவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து இங்கே இருக்குது, அதாவது இன்கம் இன் இந்தியா, இந்தியன் ரிசோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா ரிசீவ்டு இன் இந்தியா. இந்த கேட்டகரி பார்ப்போம். இன்கம் அக்யூர்டு ஆர் ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா. பிஸ்னஸ் ஃப்ரம் எ பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு இன் ஆர் ப்ரொஃபஷனல் செட்டப் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கு, இந்தியாவில் இருக்க செட்டப்புக்கு அவுட் சைடில் வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டாங்க. பட் இதனோட கண்ட்ரோல் பவர் மொத்தம் இந்தியாவில் தான் இருக்குது. கண்ட்ரோல் வந்து இந்தியாவில் இருக்குது, ப்ரொஃபஷனல் செட்டப்பும் இந்தியாவில் இருக்குது. அப்படின்னா டேக்ஸபிள் யாருக்கு? ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள், ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள். என்ன ரெசிடெண்ட்டு? ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் டேக்ஸபிள், நான் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் டேக்ஸபிள். நான் ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள் இல்லை. இப்போ ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்க, ஷிப்பில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இந்த கேட்டகரியில் தான் வந்துடுவாங்க. இன்கம் அக்கர்டு அண்ட் ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா, இது வந்து பிஸ்னஸ் அண்ட் இது வந்து இங்கே இல்லை. செட்டப்பும் வந்து இது இந்தியாவில் இருக்குது, இது செட்டப் அவுட் சைடில் அவுட் ஆஃப் இந்தியாவில். ரிசீவ்டும் அவுட் சைடு இந்தியா, செட்டப்பும் அவுட் சைடு இந்தியா. இது வந்து ஒரு ஃபாரின் பிஸ்னஸ்னு வச்சுப்போமே. ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸு இன் இந்தியாவில். ரெசிடெண்ட்டு பட் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டு அந்த கேட்டகரியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்கே கிடையாது, நான் ரெசிடெண்ட்டுக்கு கிடையாது. அடுத்தது இன்கம் அக்யூர்டு அண்ட் ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா ப்ரீவியஸ் இயர். இட் மேக் நோ டிஃபரண்ட் இஃப் சேம் ஆர் லேட்டர் ரிமீடட் டு இந்தியா. அப்புறம் வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸு, ரெசிடெண்ட்டு நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டு கிடையாது, நான் ரெசிடெண்ட்டு கிடையாது. இன்கம் அக்யூர்டு அண்ட் ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா எனி ஒன் ஆஃப் த ப்ரிசீடிங் இயர்.
த ப்ரீவியஸ் இயர் அண்ட் லேட்டர் ரெமிடேட் டு த இந்தியா. ஏற்கனவே ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா யாருக்கும் டேக்ஸ் கிடையாது. ப்ரீவியஸ் இயரில் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் வந்து ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸு. அதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ணதுக்கு டேக்ஸ் கிடையாது. ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி வந்து ப்ரிசீடிங் இயரில் வந்து ரிசீவ் பண்ண அவுட் சைடு இந்தியாவில் ஏர்ன் பண்ணது இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தால் யாருக்குமே டேக்ஸ் கிடையாது. இன் கேஸ் ரெசிடென்ட் அக்சஸி லைக் கம்பெனி அண்ட் ஃபோம் விச் ஆர் நோ கிளாசிஃபிகேஷன் ரெசிடென்ட் பட் ஆர்டினரி ரெசிடென்ட்டு கிடையாது. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதர்ஸ்ன்னு ஒரு கேட்டகரி பார்த்தோம் இல்லையா, அவங்க ஒன்லி ரெசிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நான் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம். இன்கம் அக்யூர்டு அண்ட் ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா ஃப்ரம் பிஸ்னஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்து டேக்ஸபிள் தான் அவங்களுக்கு. ஏன்னா இந்த 2 கேட்டகரி அவங்களுக்கு கிடையாது. ஆர்டினரி ரெசிடெண்ட்டா இல்லை நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட், இது 2 கேட்டகரி அவங்களுக்கு கிடையாது. இதை வச்சு தான் வந்து இதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறது வந்து டேக்ஸ் லையபிலிட்டிஸ் வந்து பிரிக்கிறதுக்காக கேட்டகரைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம்.